இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரேடிங், அதாவது ரொம்ப ஷார்ட் டர்மாக நீங்கள் விஷயம் பார்க்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் போட்ட பணம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நஷ்டத்தை வந்து 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோஷ்னல் லாஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லாஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன நோஷ்னல் லாஸ், ஆக்சுவல் லாஸ்? இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன், அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து 80,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னா, 80,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு, அந்த டைமில் நான் பணத்தை விட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் 1 லட்சம் போட்டு 80,000 ரூபாய் எடுத்தேன்னா ஆக்சுவலாக வந்து 20,000 ரூபாய் பண்ணியிருக்கேன். அப்போ இதுதான் ஆக்சுவல் லாஸ். இப்போ இதே நான் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது நல்ல இடத்துல தான் இன்வெஸ்ட் ஆயிருக்கு, எனக்கு வந்து டைம் பிரச்சனை கிடையாது, நான் கரெக்டான கம்பெனிகளை தான் வாங்கியிருக்கேன், அது 80,000 ரூபாய் வந்தாலும் இவென்ச்சுவலாக டைம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வந்து 1 லட்சத்தை தாண்டி 1,20,000 இல்லை 1,50,000 போயிடும் அப்படின்னா, இந்த 1,80,000 ஆகி நான் விற்காமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் நோஷ்னல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.